அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் நம்ம சேனலில் சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். நார்மலாக சிக்கன் எடுத்தால் நம்ம கிரேவி பண்ணுவோம், 65 பண்ணுவோம், இல்லைன்னா குழம்பு செய்வோம். இந்த மாதிரி கட்லட் செஞ்சு கொடுத்தா சிக்கன் பிடிக்காதவங்க கூட அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை. முதல்ல வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம சாப்பிடும்போது எதையும் தனியாக எடுத்து போடணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு சிக்கன் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக சுவையான கட்லட் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சிக்கனை பீஸாக கட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் அரைச்ச சிக்கன் கறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுதை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்சி வச்ச கரம் மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை இதோட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இதோட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்த கலவு வடை சுடுற பதத்தில் இருக்கணும். சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட்லட் செஞ்சு கொடுத்தா சிக்கன் பிடிக்காதவங்க கூட இதை ஈஸியாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ சிக்கனை கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஒரு பிளேட்டில் வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கட்லட் செய்ய தேவையான வடையை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானோன்னா இப்போ நம்ம வடை மாதிரி தட்டி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்றா எடுத்து பேனில் வச்சிடணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஆயிலே போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படாது. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ளேமை கொஞ்சம் நம்ம கம்மியாக வச்சுக்கலாம். அதிகமாக வச்சா சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வேகாது. ஸோ அதனால் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அடியில் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அடிக்கடி திருப்பி போட்டிங்கன்னா தான் உள்ளே உங்களுக்கு வேகும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இது வேகட்டும். இப்போ 2 சைடுமே பொன்னிறமாக வந்துருச்சு. கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சைடிஷ்க்கும் வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். இதை தக்காளி சாஸ், மைனஸ் வச்சு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைனா புதினா சட்னி வச்சும் அதோட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லுவாங்க. இந்த கட்லெட்டை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பல்லு இல்லாத தாத்தா பாட்டி கூட இதை புட்டு ஈஸியாக சாப்பிட்றலாம். இதை புட்டு பார்க்கும்போது உள்ளே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.